அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும், செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பணக்காரராக கூட வேண்டாங்க, கடன் இல்லாம வாழணும், கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். இன்னும் ஒரு சிலர் கடனால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஒரே ஒரு நாளாவது கடனை பத்தி யோசிக்காம மன நிம்மதியோடு வாழணும். இத மாதிரி எதிர்பார்ப்புகள் நான் இப்ப சொன்ன 3 விதமா நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்குங்க. இந்த பணம் சேர்வதற்கு நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இந்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கு, பணம் வர்றதுக்கு, வர்ற பணம் விரைய செலவு ஆகாம இருக்கிறதுக்குன்னு வழிபாடு, மந்திரம், யாகம், பூஜை இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ஒன்றுதான் இந்த தாந்திரீகங்கள். தாந்திரிகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரம் மூலமாக செய்யப்படும். எந்திரத்தில் நம்பர் எழுதுறது, சில எண்களை தொடர்ந்து எழுதிட்டு வர்றது, சில வார்த்தைகளை, பிரபஞ்ச வசிய வார்த்தைகளை சொல்றது, இது எல்லாமே தாந்திரிக பரிகாரங்கள்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமும் ஒரு விதமான தாந்திரிகம்தான். எல்லாருமே யாகம் வளர்க்க முடியுமா? எல்லாருமே உட்கார்ந்திருந்து நிறைய மந்திரங்கள் சொல்ல முடியுமா? வழிபாடுகளை செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு சிலரால முடியாது இல்லையா? அவங்கெல்லாம் இந்த சில சூட்சமங்களை கடைபிடிக்கலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எளிமையா, அதிலும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அது மட்டுமல்லாது இப்போ தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்துட்டு இருக்கோம் இல்லையா? இதில் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, கணவன் மனைவி பிரச்சனை, இது 2 பிரச்சனைக்கும் மாந்திரீக முறைப்படி பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்ருக்குறோம். கேரளாவிலிருந்து வரவழைத்து மாந்திரீக முறைப்படி பரிகாரம் செய்து கொடுத்துட்ருக்குறோம். கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமைஇல்லைங்க, சண்டைங்க, பிரச்சனை, விவாகரத்து ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம், நாங்கள் வேறு பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம், இது மாதிரிலாம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ள புரிதல் ஏற்படும், மன நிம்மதி உண்டாகும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, தீய பழக்கங்கள் இருக்காங்கங்கிறவங்களும் அதற்கான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. இதற்கான முழு விளக்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை எப்போ செஞ்சுக்க முடியுமோ தாராளமாக செஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9344692042. இதுதான், இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சரிங்க, இந்த பரிகாரத்தை எந்த நாட்களெல்லாம் முதல்ல செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, இப்போ நான் சொன்ன இந்த 4 நாட்களில் நீங்கள் செய்யலாம். இப்போ இன்றைய தினமே பார்த்தீங்கன்னா அஷ்டமி, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியதான் இன்று செய்யுங்க, இல்லை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. இப்போ இந்த அஷ்டமியில் செஞ்சீங்கன்னா அதை அடுத்த அஷ்டமியில் நீங்கள் அப்புறப்படுத்தணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் அப்புறப்படுத்தணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதற்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், முதல்ல ஒரு கடுகு டப்பா. கடுகை ஒரு பாட்டிலில், முடிந்த அளவு பாட்டிலில் எடுத்துக்கோங்க. ஏன்னா பாட்டிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதனால் ஒரு பாட்டிலில் வெறும் கடுகு, அதில் உளுந்தோ எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, வெறும் கடுகை நல்லா முழுமையாக எடுத்துக்கோங்க. எடுத்து மூடி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஜாதிக்காய், அடுத்தது ஒரு ஜாதி பத்திரி, நல்லா ஜாதி பத்திரி, அந்த ஜாதிக்காயை சுற்றி மூடுற அளவுக்கு ஜாதி பத்திரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும், ஜாதி பத்திரியை வலது கையிலையும் ஜாதிக்காயை இடது கையிலையும் வச்சுட்டு, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சரியாகணும், பணம் சேரணும் அப்படின்னு வேண்டிட்டு அதை எடுத்து அந்த கடுகு டப்பாக்குள்ளே உள்ளே திணிச்சு வச்சுருங்க. கடுகு அதே நேரத்தில் கொட்டிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி கடுகை போட்டுக்கோங்க. அதே நேரத்தில் கடுகு பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கக்கூடாது, அதில் நல்லா நிறக்க இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் போட்டுருங்க. அந்த ஜாதி பத்திரியும் ஜாதிக்காயும் அந்த கடுகு டப்பாக்குள்ளே மறைச்சி வச்சிருங்க. அவ்வளோதாங்க. மறைச்சி வச்சுட்டு நீங்கள் அடுத்த முறை அப்புறப்படுத்தும் போது என்ன செய்யணும்னா கடுகை மட்டும் அப்புறப்படுத்திடணும். அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கடுகை நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ அது மாதிரிலாம் எடுக்க தேவையில்லை. ஒரு 50 கிராம் எடுத்தால் போதும் இல்லையா? ஒரு ஜாதிக்காய் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஜாதி பத்திரி ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இவ்வளோதான். இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறை இந்த அஷ்டமியில் செஞ்சுட்டு அடுத்த அஷ்டமியில் அந்த கடுகு மட்டும் அப்புறப்படுத்திட்டு அதே ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் அதில் வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. கடுகு கால்படாத இடத்தில் தான் அப்புறப்படுத்தணும், ரொம்ப முக்கியம் அது.
3 முறை மட்டுமே அந்த ஜாதிக்காயும் ஜாதி பத்திரையும் பயன்படுத்திட்டு அதன் பிறகு அதை கொண்டு போய் ஓடும் நீர்ல போட்டுறணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பணம் சேரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர். மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.